ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கிளாஸ் நம்பர் 10 பார்க்க போறோம். இன்னைக்கான கான்செப்ட் என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படிங்கிற கான்செப்ட். ஆக்சுவலா ரிலேட்டிவ் ஸ்பீடுக்குள்ள நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். நம்ம ஜிஎஸ் ப்ரோ ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம கிளாஸ்க்கான எல்லா பிடிஎஃப் நோட்ஸும் அவைலபிளா இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கான கான்செப்ட் நான் ஆல்ரெடி ரிலேட்டிவ் ஸ்பீடை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்ல ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துக்கோங்க. அது என்ன ஆப்போசிட் டைரக்ஷன்? ஏன்னா டைரக்ஷனை வச்சு தான் நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து ஒர்க் ஆக போகுது. ஓகேவா? இப்போ நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ரெண்டு பர்சன் வந்து என்ன டைரக்ஷன்ல டிராவல் பண்றாங்கிறத பொறுத்து நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து டிசைட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏன்னு ஒரு பர்சன் இருக்கிறாரு. அவர் இந்த டைரக்ஷன்ல போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏயோட ஸ்பீடு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காரு. இப்போ பின்னு இன்னொரு பர்சன் வந்து ஏ எந்த டைரக்ஷன்ல போடுறாரோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்றாரு. ஓகேவா? ஸோ இது வந்து பி. இவரோட ஸ்பீடு வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஏங்கிறவர் பியை பார்க்க போறாரு, பிங்கிறவர் ஏயை பார்க்க வர்றாரு. அப்ப ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்றதுனால இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் கண்டிஷன். அப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி இருக்கும்னா, அதான் நான் எஸ்ஆர்னு எழுதியிருக்கேன். எஸ்ங்கிறது ஸ்பீடு, கீழே சப்ஸ்கிரிப்ட்ல ஆர் போட்டிருக்கிறதுனால அது ரிலேட்டிவ் ஸ்பீடு. இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும்போது ரெண்டு பேரோட ஸ்பீடையும் சம் டோட்டல் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப 10 பிளஸ் 20 எவ்வளோ? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் இங்க ரிலேட்டிவ் ஸ்பீடா இருக்கும். கிளியரா புரியுதா? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணா. அப்ப ரெண்டாவது கண்டிஷன் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா அப்படியே சேம் டைரக்ஷன். ஓகேவா? இப்போ சேம் டைரக்ஷன்னா என்ன பண்ணணும்? அதே மாதிரி ரெண்டு பர்சனையும் ரெண்டு ஆப்ஜெக்டையும் எடுத்துக்கோங்க. அந்த பர்சனும் ரெண்டு ஆப்ஜெக்ட் இப்போ பாருங்க, ஏங்கிற ஒரு பர்சன் எடுத்துக்கிறேன். ஏங்கிறவர் அதே 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல இந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்றாரு. அதே மாதிரி பிங்கிறவரும் என்ன பண்றாரு? ஏ எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்றாரோ அதே டைரக்ஷன்ல தான் இந்த பிங்கிற பர்சனும் டிராவல் பண்றாரு. இப்போ ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷனா? அப்ப இந்த மாதிரி சேம் டைரக்ஷனா இருக்கும்போது நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னவா இருக்கும்னா இந்த ரெண்டு ஸ்பீடுக்குமான டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஏக்கும் பிக்கும் ஸ்பீட் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் பார்க்கும்போது எது பெரிய நம்பரோ அதுல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ 20 மைனஸ் 10 நமக்கு அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னவா இருக்கும்? 10 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். இப்போ இவ்வளவுதான் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிளியரா புரியுதுல? ஆப்போசிட் டைரக்ஷன்னா ரெண்டு பேரோட ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். சேம் டைரக்ஷனா ரெண்டு பேரோட ஸ்பீடை என்ன பண்ணிக்கணும்? சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த கண்டிஷன் தெரிஞ்சா போதும். இது எப்படி நமக்கு கொஸ்டின்ஸ்ல ஒர்க் ஆகுது, இதை வச்சு நமக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து போலீஸ் கான்செப்ட். சரியா? போலீஸ் தீஃப் கான்செப்ட். இதுல வந்து எப்படி நமக்கு இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு யூஸ் ஆகுதுங்கிறத பார்த்தலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ஈஸியான கான்செப்டும் கூட. ஃபர்ஸ்ட் இதை நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இனிஷியலா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல திருட்டு நடக்கும். சரியா? ஒரு இடத்துல ஒரு திருட்டு நடக்கும். ஒரு தீஃப் வந்து ஏதோ ஒரு கடையில எதையோ ஒண்ணு திருடிட்டார். ஒரு நகை கடையில ஏதோ ஒரு ஜுவல்ல திருடிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்க வேண்டியது வந்து இதான் பாயிண்ட். இந்த இடத்துல தான் நமக்கு என்ன இருக்கு? அந்த ஜுவல் ஷாப் இருக்கு. ஓகே, ஜுவல் ஷாப் இருக்கு. இந்த ஜுவல் ஷாப்ல பாத்தீங்கன்னா காலையில கரெக்டா ஒரு 8 மணிக்கு அந்த தீஃப் என்ன பண்ணிருக்கிறாரு? நகையை திருடிட்டாரு. இவன் காலையில 8 மணிக்கு நகையை திருடிட்டாங்க. தீஃப் வந்து நகையை திருடியாச்சு. ஓகேவா? இப்போ இதெல்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. போலீஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இப்போ மணி எத்தனை? 8:15. ஓகேவா? ஆல்ரெடி நகையை திருடிட்டு தீஃப் ஓட ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? அப்போ போலீஸ் வந்து இங்க 8:15க்கு தான் இங்க வராங்க அப்படின்னா அதே 8:15க்கு இந்த நகைக்கடையில இருந்து அந்த தீஃப் ஒரு 15 நிமிஷம் டிராவல் பண்ணி ஓடி போயிருப்பாரா? ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல நமக்கு நகைக்கடை இருந்ததுன்னா இங்க இருந்து இவ்வளவு தூரம். இப்போ இங்கதான் தீஃப் இருக்கிறார். சரி, இங்கதான் இங்க என்ன யார் இருக்கிறாரு? தீஃப் இருக்கிறார். ஆக்சுவலா 8 மணிக்கு நமக்கு திருட்டு நடந்தது. இந்த டைம் வச்சுக்கோங்க. இப்ப மணி என்னது? 8:15. 8:15 ஏஎம். ஓகேவா? 8:15 ஏஎம்க்கு தீஃபோட பொசிஷன் இதுதான். அவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த நகைக்கடையில இருந்து கொஞ்சம் தூரம் ஓடி வந்துட்டாரு. ஒரு 1/4 மணி நேரம் அவர் ஓடி வந்ததுனால இவ்வளவு தூரத்தை அவர் கவர் பண்ணிட்டாரு. ஆனா போலீஸ் வந்து இப்ப எங்கதான் இருக்காங்க? ஏன்னா போலீஸ் 8:15க்கு தான் ஸ்பாட்டுக்கே வந்திருக்காங்க. புரியுதா?
8:15க்கு தான் போலீஸ் வந்து ஸ்பாட்டுக்கு. போலீஸோட பொசிஷன் வந்து 8:15க்கு நகைக்கடையில இருக்கும். ஆனா தீஃபோட பொசிஷன் வந்து 8:15க்கு நகைக்கடையில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும். சரிங்களா? ஏன்னா அவர் 15 மினிட்ஸ் ஓடி வந்திருக்கிறாரு, டிராவல் பண்ணி வந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு விதத்துல இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணி அவர் இந்த இடத்துல இருக்கிறாரு தீஃப். ஓகே, இப்போ நமக்கு இதுல என்ன கொடுத்துருவாங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஸ்பீடு கொடுத்துருவாங்க. தீஃப் என்ன ஸ்பீட்ல டிராவல் பண்றாரு, அதே மாதிரி போலீஸ் என்ன ஸ்பீட்ல டிராவல் பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீடை நமக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, தீஃபோட ஸ்பீடு வந்து நமக்கு 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வச்சுக்கோங்க. தீஃப் வந்து 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல டிராவல் பண்றாரு. அதே மாதிரி போலீஸ் வந்து ஒரு எவ்வளவு வச்சுக்கலாம், ஒரு 40 ஒரு 15 வச்சுப்போமா. ஓகே, 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல. ஏன்னா எப்படியோ போலீஸ் தீஃபை பிடிக்கணும். போலீஸ் தீஃபை பிடிக்கணும்னா தீஃபோட ஸ்பீடை விட போலீஸோட ஸ்பீடு ஜாஸ்தியா இருந்தாதான் உங்களால தீஃபை நீங்க பிடிக்க முடியும். இப்போ தீஃபை விட கம்மியான ஸ்பீட்ல ஓடுனீங்கன்னா நீங்க காலகாலத்துக்கு என்னைக்கு ஓடினாலும் பிடிச்சிக்க முடியாது. சரியா? அப்போ கண்டிப்பா இந்த மாதிரி கண்டிஷன்ல உங்களுக்கு தீஃபை விட போலீஸோட ஸ்பீடு ஹையா இருக்கணும். அப்பதான் போலீஸ் தீஃபை கேட்ச் பண்ண முடியும். ஓகே, இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கிளியரா புரியுதா? 8 மணிக்கு திருட்டு நடந்தது. 8:15க்கு தான் போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க. ஆனா போலீஸ் ஸ்பாட்டுக்கு வர நேரத்துல அதே நேரத்துல இவர் 15 நிமிஷம் டிராவல் பண்ணி நகைக்கடையில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிறாரு. இப்போ போலீஸ்க்கும் தீஃபுக்கும் நடையில கொஞ்சம் கேப் இருக்கு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கேப் இருக்கு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்களேன், கரெக்டா 8 மணிக்கு திருடுனாரா, இப்போ 8:15, இப்போ 15 நிமிஷம். அவரோட ஸ்பீட் என்ன, 40 கிலோமீட்டர் பெர் ஹவர். 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்காரு. அப்போ 15 நிமிஷத்துல எவ்வளவு தூரத்தை இந்த தீஃப் கவர் பண்ணிருப்பாரு பாருங்க. 1 ஹவருக்கு 40 கிலோமீட்டர். இது நான் சும்மா மைண்ட்ல தான் போடுறேன், ஃபார்முலாலாம் எழுதல, சும்மா ப்ராக்டிகலாவே திங்க் பண்ணி பாருங்க. அவரோட ஸ்பீட் எப்படி இருக்கு, 1 ஹவருக்கு 40 கிலோமீட்டர். அப்போ 1 ஹவருக்கு 40 கிலோமீட்டர்னா ஹாஃப் அன் ஹவர், அதாவது 30 மினிட்ஸுக்கு 20 கிலோமீட்டர் வருமா. அரை மணி நேரத்துக்கு இதுல பாதி 20 கிலோமீட்டர் போயிருப்பாரு. அப்ப அதுல பாதி 1/4 மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் போயிருப்பாரு. கிளியரா புரியுதா நான் சொல்றது? 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடுங்கிறது எதை மீன் பண்ணுது, திருடனால 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் ஓட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 மணி நேரத்துக்குன்னா 60 நிமிஷம், 60 நிமிஷத்துக்கு 40 கிலோமீட்டர் ஓடுறாருன்னா 30 நிமிஷம், அதுல பாதினா 20 கிலோமீட்டர் ஓடி இருப்பாரு. ஓகேவா? 30 நிமிஷத்துக்கு 20 கிலோமீட்டர். அந்த 30ல பாதி தான் எவ்வளவு, 15 நிமிஷம். 15 நிமிஷத்துக்கு 20ல பாதி 10 கிலோமீட்டர் ஓடி இருப்பாரு. அப்போ இந்த 15 மினிட்ஸ்ல அந்த தீஃப் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருப்பாரு, 10 கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணிருப்பாரு. புரியுதா? இப்ப கரெக்டா 8:15க்கு இங்க போலீஸ்க்கும் இங்க இருக்கக்கூடிய தீஃபுக்கும் இடையில எவ்வளவு கேப் இருக்கு, 10 கிலோமீட்டர் கேப் இருக்கு. சரியா? இப்ப கொஸ்டின் என்னன்னா, இந்த போலீஸ் இந்த தீஃப எத்தனை மணிக்கு பிடிப்பாங்க, எத்தனை மணிக்கு கேட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் இப்ப கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க, ஆக்சுவலா இப்ப தீஃப் இந்த டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்காரு. கண்டிப்பா போலீஸ பார்க்க வர மாட்டாரு. போலீஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஓடுவாரு. போலீஸ் தீஃப பிடிக்கணும். அப்ப கண்டிப்பா போலீஸ் என்ன பண்ணணும், தீஃப் எந்த டைரக்ஷன்ல ஓடுறாங்களோ அந்த டைரக்ஷன்ல தான் ஓடணும். அப்ப இந்த இடத்துல போலீஸும் தீஃப் என்ன டைரக்ஷன், சேம் டைரக்ஷன்ல ஓடுறாங்க. போலீஸ் அண்ட் தீஃப் வந்து சேம் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும். ஓகேவா? அப்ப அப்படி டிராவல் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது அப்படியே பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா என்ன ஆகும், அந்த தீஃப போலீஸ் வந்து கேட்ச் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஏன்னா போலீஸ் வந்து தீஃப விட ஹை ஸ்பீட்ல தானே ஓடிட்டு இருக்காங்க. இவங்களோட ஜாஸ்தியான ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல கேட்ச் பண்ணிட்டாங்கன்னு வைப்போமே. ஸோ இதுதான் கேட்சிங் பாயிண்ட். சரியா? இது கேட்சிங் பாயிண்ட் அப்படி வச்சுக்கிறோம். போலீஸ் ஸ்லாஷ் தீஃப். ஓகேவா? இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம், போலீஸ் வந்து தீஃபை கேட்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் போலீஸ் வந்து தீஃபை கேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ இதுல நம்ம கரெக்டா 8:15ல இருந்து நம்ம கால்குலேட் பண்றோம். சரிங்களா? 8:15ல இருந்து பார்க்கும்போது போலீஸ் வந்து 8:15க்கு அப்புறம் இங்க இருந்து இந்த இருக்குல்ல இந்த கேட்சிங் பாயிண்ட் இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய இவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருப்பாங்க. இது ஃபுல்லா போலீஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். ஓகேவா? பாருங்க, நான் வேற கலர்ல வேணா பாருங்க. இந்த இடத்துல இங்க இருந்து இந்த இருக்குல்ல இங்க வந்து இவ்வளவு தூரம் யார் கவர் பண்ணது, போலீஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த இதுல இருந்து இங்க வரைக்கும் இது யார் கவர் பண்ண டிஸ்டன்ஸ், தீஃப் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். ஆக்சுவலா இந்த 10 கிலோமீட்டருமே தீஃப் கவர் பண்ணதுதான். நான் இப்ப எதை பாக்குறேன்னா 8:15ங்கிற டைம அந்த டைம்ல இருந்து நான் பாக்குறேன். 8:15ல இருந்து நான் கால்குலேட் பண்ணும்போது 8:15க்கு அப்புறம் தீஃப் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் இது. அதே 8:15க்கு அப்புறம் போலீஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் இது. ஓகேவா? அப்போ நமக்கு பாருங்க, எப்படி பார்த்தாலும் 8:15க்கு இந்த நகைக்கடையில இருந்து போலீஸ் கிளம்புறாரு. அதே 8:15க்கு இந்த இருக்குல்ல இந்த டீங்கிற பாயிண்ட்ல இருந்து தீஃப் கிளம்புறாரு. இவங்க 2 பேரும் அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல போலீஸும் தீஃபும் ஒரு இடத்துல மீட் பண்ணிடுறாங்க. அதுதான் கேட்சிங் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல போலீஸ் தீஃபை மீட் பண்ணிடுறாரு, தீஃபை பிடிச்சிடுறாரு. ஓகேவா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க வந்து எப்படி பார்த்தாலும் இது ஒரு டைமுக்கு நீங்க பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 10 மணிக்கு பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ் வந்து தீஃபை 10 மணிக்கு இந்த இடத்துல கேட்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுல இருந்து என்ன கிளியரா புரியும் அப்படின்னா, 8:15க்கு இங்க இருந்து கிளம்புனாரா, அப்போ 8:15க்கு கிளம்பி இருக்காரு. இங்க வந்து ஒரு 10:15க்கு பிடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோம். 10:15க்கு
போலீஸ் வந்து தீஃபை பிடிச்சிட்டாரு அப்படின்னா டோட்டலா இங்க பாருங்க இந்த நகைக்கடையில இருந்து இந்த கேட்சிங் பாயிண்ட் வரைக்கும் வர்றதுக்கு போலீஸ்க்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 2 hours ஆயிருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். 2 hours கணக்குல இல்ல, நானா சொல்றேன். ஒருவேளை போலீஸ் தீஃபை 10:15 பிடிச்சிருந்தாருன்னா போலீஸ் வந்து 8:15 கிளம்பினாரு, 10:15 இந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி பாருங்க, தீஃப் இங்க இருந்து 8:15 கிளம்பினாரு, 10:15 இங்க வந்துட்டாரு. அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு போலீஸ் எடுத்துக்கக்கூடிய டைமும் இந்த இருக்குல்ல இந்த போர்ஷன் ஆஃப் த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு தீஃப் எடுத்துக்கக்கூடிய டைமும் ஈக்குவல். கிளியரா புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? எந்த டைம் பாருங்க, இந்த இருக்குல்ல இந்த கிரீன் கலர்ல இந்த டோட்டலா போலீஸ் கவர் பண்ண மொத்த டிஸ்டன்ஸையும் போலீஸ் வந்து ஒரு T ஹவர்ஸ்ல கவர் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க டீங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த கேட்சிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு தீஃப் எடுத்துக்கக்கூடிய டைம் என்னவா தான் இருக்கும்? டீயா தான் இருக்கும். ஏன்னா 2 பேரும் சேம் டைம் எடுத்துக்கிட்டாதான் அவங்க டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு அவங்களால ஒரு இடத்துல வந்து மீட் பண்ண முடியும். இதை நான் எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை 10:15 போலீஸ் தீஃபை பிடிச்சிருந்தா அப்போ போலீஸும் 2 மணி நேரம் டிராவல் பண்ணிருப்பாரு, தீஃபும் 2 மணி நேரம் டிராவல் பண்ணிருப்பாங்க. ஆனா போலீஸ் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருப்பாங்க, தீஃப் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணிருப்பாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா 2 பேருக்கும் ஸ்பீட் டிஃபர் ஆகுறதுனால. போலீஸ் வந்து வேகமா வர்றதுனால அவரால் அதே டைம்ல நிறைய டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியுது. தீஃப் கம்மியான ஸ்பீட்ல வர்றதுனால அதே டைம்ல போலீஸோட கம்பேர் பண்ணும்போது கம்மியான ஸ்பீடை கவர் பண்ண முடியுது. கிளியரா புரிஞ்சுதா? இப்ப நம்மளோட கேள்வி என்ன தெரியுமா? இங்க இருந்து இங்க இந்த போலீஸ் வந்து திருடனை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த டீயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் டீக்கான ஃபார்முலா என்ன? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தானே? ஓகே. இப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நீங்க டிஸ்டன்ஸ்னு எதை எடுத்துக்கணும்னா, 2 பேரும் ஓட ஸ்டார்ட் பண்ணும்போது, 2 பேரும் எப்போ ஓட ஸ்டார்ட் பண்ணாங்க? 8:15க்கு தான் போலீஸும் ஓடுறாரு, தீஃபும் ஓடுறாங்க. 2 பேருமே ரன்னிங்ல இருக்கும்போது 2 பேருக்கும் நடுவுல எவ்வளவு கேப் இருந்தது? 10 கிலோமீட்டர் கேப் இருந்தது. அப்ப அந்த 10 தான் நமக்கு என்னது? டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் நீங்க எழுதணும். எதை எழுதணும்னா 2 பேரும் ஓட ஆரம்பிக்கும் போது 2 பேருக்கு நடுவில் எவ்வளவு கேப் இருந்ததோ அதை தான் நம்ம டிஸ்டன்ஸ்ல கொடுக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 10 கிலோமீட்டர் இருக்கு. ஓகே. இப்போ அடுத்தது கீழே டினாமினேட்டர்ல ஸ்பீட் எழுதணும். ஸ்பீட் எழுதும் போது 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் என்ன டைரக்ஷன்ல போறாங்க? சேம் டைரக்ஷன்ல போறாங்க. இப்பதான் நீங்க என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் ஸ்பீட் எழுதணும். கிளியரா புரியுதா? இப்பதான் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் எழுதணும். பாருங்க, ரிலேட்டிவ் ஸ்பீட்னா இவர் 50 கிலோமீட்டர் பெர் அவர், இவர் 40 கிலோமீட்டர் பெர் அவர். 2 பேரும் சேம் டைரக்ஷன் என்ன பண்ண சொன்னா? 2க்கும் டிஃபரன்ஸ் பார்க்க சொன்னேன். அப்போ 50-40 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 10 கிலோமீட்டர் பெர் அவர். புரியுதா? மேல டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர், கீழே ரிலேட்டிவ் ஸ்பீடு 50-40, டிஃபரன்ஸ் ஒரு 10. அப்ப கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. இந்த 1ங்கிறது என்னது? அவர்ல கிடைக்கும். ஏன் அவர்ல கிடைக்குது? ஏன்னா 10ங்கிறது கிலோமீட்டர்ல இருக்கு, இந்த 10ங்கிறது 2 ஸ்பீடுக்குமான டிஃபரன்ஸ், 2 ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் எதுல தான் கிடைக்கும்? அவர்ஸ்ல தான் கிடைக்கும். அப்போ போலீஸ் தீஃபை மீட் பண்றதுக்கு, போலீஸ் தீஃபை கேட்ச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு? 1 hour எடுத்துக்கிறாரு. நமக்கு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, எவ்வளவு நேரத்துல போலீஸ் தீஃபை பிடிக்கிறாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 1 hour. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அட் வாட் டைம், எத்தனை மணிக்கு போலீஸ் தீஃபை பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த 8:15ல இருந்து பார்க்கணும். 8 மணில இருந்து பார்த்துடக்கூடாது. 8 மணிங்கிறது திருட்டு நடந்த டைம். சரியா? 8:15க்கு தான் போலீஸ் துரத்த ஆரம்பிச்சாரா? அப்போ போலீஸ் எப்ப துரத்த ஆரம்பிச்சாரோ அங்க இருந்து தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்ப 8:15ல இருந்து அடுத்த 1 மணி நேரத்துல போலீஸ் தீஃபை பிடிச்சிறாரு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல எத்தனை மணிக்கு போலீஸ் பிடிச்சாருன்னா 8:15 கிளம்பினாரு. அப்போ 1 hourனா எவ்வளோ? கரெக்டா 9:15 AM-க்கு போலீஸ் தீஃபை பிடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். கிளியரா புரிஞ்சுதா? 9:15க்கு போலீஸ் வந்து தீஃபை கேட்ச் பண்ணிடுவாரு. இவ்வளவுதாங்க கொஸ்டின். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி டைப், இந்த போலீஸ் கான்செப்ட்ல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான மாடல் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். சரி, ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. an inspector is 288 meters behind a thief. அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு 288 மீட்டர் தீஃபுக்கு பின்னாடி இருக்காராம். அப்ப இது எதை மீன் பண்ணுதுன்னா, போலீஸ்க்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அந்த தீஃபுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 288 மீட்டர். சரியா? பாருங்க, இதுதான் இன்ஸ்பெக்டரோட பொசிஷன், இது தீஃபோட பொசிஷன். 2 பேருக்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருக்கான்? 288 meters கேப் இருக்கும். அப்ப நம்ம எக்ஸாம்பிள பார்க்கும்போது 2 பேருக்கு நடுவில் 10 கிலோமீட்டர் கேப் இருந்ததா? இங்க 288 மீட்டர் கேப் இருக்கு. ஓகே. இப்போ the inspector runs 42 meters and thief runs 38 meters in a minute. ஆக்சுவலா இது ஸ்பீடு தான். எப்படின்னா இன்ஸ்பெக்டரோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னா 42 மீட்டர் பெர் மினிட். சரியா? இன்ஸ்பெக்டரோட ஸ்பீடு வந்து 42 மீட்டர் பெர் மினிட். அதே மாதிரி தீஃபோட ஸ்பீடு வந்து 30 மீட்டர் பெர் மினிட். 30 மீட்டர் பெர்
மினிட்டுங்கிறது தீஃபோட ஸ்பீடு. இப்போ கொஸ்டின் என்ன, இன் ஹவு மச் டைம் வில் த இன்ஸ்பெக்டர் கேட்ச் த தீஃப். அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து தீஃபை எவ்வளோ நேரத்தில் கேட்ச் பண்ணுவார், எவ்வளோ நேரத்தில் பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது என்னது, எவ்வளோ நேரத்தில் பிடிப்பாங்க, டைம் கால்குலேட் பண்ணால் போதும். சரியா? இப்போ டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண சொன்னேன், எக்ஸாம்பிளே சொல்லியிருந்தேன், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே. டிஸ்டன்ஸ்னு எதை எடுக்கணும், இன்ஸ்பெக்டருக்கும் அந்த தீஃபுக்கும் நடுவில் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை தான் நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். இந்த இடத்துல எவ்வளோ தூரம் இருக்குது, 288 மீட்டர்ஸ். ஓகே, 288 மீட்டர்ஸ். டினாமினேட்டர்ல ரெண்டு பேரோட ஸ்பீடுக்கும் டிஃபரன்ஸ் போகணும். ஏன்னா ரெண்டு பேரும் என்ன டைரக்ஷன், சேம் டைரக்ஷன்ல தான் டிராவல் பண்றாங்க. ஓகேவா? ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன். இந்த மாதிரி கேச்சிங் கண்டிஷனாலே சேம் டைரக்ஷன் தான். இன்ஸ்பெக்டர் தீஃப் பிடிக்கிறதுக்கு போறாரு. இப்போ ரெண்டு பேருக்கும் ஸ்பீட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு 42 மீட்டர் பெர் மினிட் இருக்கு, இவருக்கு 30 மீட்டர் பெர் மினிட் இருக்கு. அப்போ டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ இருக்கு, 12 மீட்டர் பெர் மினிட். சரியா? இப்போ இதுல ஒரு விஷயம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எதுல இருக்கு, மீட்டர்ல இருக்கு. ஸ்பீட் எதுல இருக்கு, மீட்டர் பெர் மினிட்ல இருக்கு. கரெக்டா? டிஸ்டன்ஸ் இப்ப பாருங்களேன், மேல போட்டிருக்கிறது என்னது, டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எதுல எழுதியிருக்கீங்க, மீட்டர்ஸ்ல எழுதியிருக்கீங்க. டிவைடட் பை டினாமினேட்டர்ல ஸ்பீட் எதுல எழுதியிருக்கீங்க, மீட்டர் பெர் மினிட்ஸ்ல எழுதியிருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல நான் கேன்சல் பண்ணும்போது மீட்டருக்கும் மீட்டருக்கும் கேன்சல் ஆயிடுமா, அப்ப மேல என்ன போயிடும், அந்த மினிட்ஸ் மேல போயிடும். அப்போ உங்களுக்கு இதை நீங்க கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும்ல, டைம் எதுல தான் கிடைக்கும், மினிட்ஸ்ல கிடைக்கும். கிளியரா புரியுதா? ஆக்சுவலா வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல இருக்குன்னா கீழே வந்து நம்ம மீட்டர் பெர் செகண்ட்ல தான் எழுதுவோம். ஆனா அவங்க மீட்டர் பெர் மினிட் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்தா எனக்கு கிடைக்கக்கூடிய டைம் செகண்ட்ஸ்ல கிடைக்கும். இது ஸ்பீடு வந்து மீட்டர் பெர் மினிட்ல இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய டைம் வந்து மினிட்ல கிடைக்கும். ஏன்னா மேல உள்ளது மீட்டர்ல இருக்கு, அப்போ உங்களோட ஸ்பீடு மீட்டர் பெர் தான் வரணும். அது மீட்டர் பெர் மினிட்டா இருந்தாலும் சரி, மீட்டர் பெர் செகண்டா இருந்தாலும் சரி. ஆனா இங்க மீட்டர் பெர் மினிட்டா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய அந்த டீயோட வேல்யூவை நீங்க மினிட்ஸ்ல எழுதிக்கணும். சரி, ஓகே. இப்போ கேன்சல் பண்ணுங்க பாருங்க. 12 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 2 12s are 24, அடுத்து 4 12s are 48. அப்போ t equal to 24 minutes. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 24 minutes. ஸோ சிம்பிளான கொஸ்டின், சிபிஓ 2023ல கேட்ட கொஸ்டின். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். கீழே பாருங்க இந்த கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. A thief running at a speed of x kilometer per hour is chased by a policeman running at a speed of 10 kilometer per hour. If the thief is ahead of 100 meters, the policeman catches the thief after 3 minutes. At what speed is the thief running? X is being unknown speed. Okay. இப்போ CGL 22ல கேட்ட ஒரு கொஸ்டின், சேம் கான்செப்ட் தான். பாருங்க, இந்த இடத்துல ஒரு போலீஸ் இங்க இருக்கிறார், சரியா, தீஃப் இங்க இருக்கிறார். ரெண்டு பேருக்கு நடுவில் எவ்வளோ, தீஃப் இஸ் ஹெட் ஆஃப் 100 மீட்டர்ஸ்னா என்ன அர்த்தம், தீஃபுக்கும் போலீஸ்க்கும் நடுவில் 100 மீட்டர் கேப் இருக்குன்னு அர்த்தம். தீஃப் வந்து போலீஸ்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி இருக்கிறாருன்னு அர்த்தம். ஓகேவா? இதுல வந்து தீஃபோட ஸ்பீடு வந்து அவங்க கொடுக்கல, என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போலீஸோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல தான் டிராவல் பண்றாங்க. இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா, the policeman catches the thief after 3 minutes. இந்த போலீஸ் வந்து தீஃபை கேட்ச் பண்றதுக்கு 3 நிமிஷம் ஆகுமா. அப்ப டைம் கொடுத்துட்டாங்க. போன கொஸ்டின்ல எல்லாம் என்ன கேட்டாங்க, அந்த டைமை தான் நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு நேரத்துல கேட்ச் பண்ணுவாங்களாம், 3 மினிட்ஸ்ல கேட்ச் பண்ணுவாங்களாம். இப்ப டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு. அப்ப இங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, ரெண்டு பேருக்கும் நடுவில் 100. டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் எவ்வளவு இருக்கு, 100. இந்த 100 எதுல இருக்கு, மீட்டர்ஸ்ல இருக்கு. சரி, ஸ்பீடு பார்க்கும்போது பாருங்க, போலீஸ் தீஃப் ரெண்டுமே நமக்கு எதுல கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட்னா ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணுமா, அப்ப இது 10, இது எக்ஸ். நான் சொல்லியிருக்கேன் போலீஸோட ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கும், தீஃபோட ஸ்பீடை கம்பேர் பண்ணணும். அப்ப கண்டிப்பா எக்ஸோட வேல்யூ 10 விட கம்மியா தான் இருக்கும். அப்ப நீங்க கீழே டிஃபரன்ஸ் தான் போடணும். அப்ப 10 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். இது எதுக்காக சொல்றேன்னா, ஒருவேளை உங்களுக்கு போலீஸோட தீஃபை எக்ஸ்ன்னு வச்சுட்டு தீஃபோட ஸ்பீடு 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க கீழே எழுதும் போது எக்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ் மைனஸ் 10 போட்டுக்கணும். இந்த இடத்துல 10 தான் ஜாஸ்தி இருக்கும், கண்டிப்பா எக்ஸ் 10 விட கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? அதனால நான் 10 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்ப மேல 100 எதுல இருக்கு, மீட்டர்ல இருக்கு. இந்த 10 மைனஸ் எக்ஸ்ங்கிற டிஃபரன்ஸ் எதை வச்சு கொண்டு வந்தேன், ரெண்டு ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இதுவும் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் இருக்கும். ஆனா நமக்கு எதுல இருக்கணும், மீட்டர் பெர் செகண்டுக்கு வரணும். ஏன்னா டிஸ்டன்ஸ் மீட்டர்ல எல்லாம் இருக்கு. அதனால கீழே இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு இன்டூ 5/18 போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கவனமா இருக்கணும். ஏன் 5/18 போடுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா 100 மீட்டர்ஸ்ல இருக்கிறதுனால ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்ட்ல தான் வரணும். ஓகேவா? அப்படி வரும்போது எனக்கு இங்க டைம் கிடைக்கும்.
அந்த டைம் பாருங்க இது மீட்டர்ல இருக்கு ஸ்பீடை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்திட்டா அப்ப எனக்கு கண்டிப்பா டைம் எதுல தான் இருக்கணும் செகண்ட்ஸ்ல தான் இருக்கணும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க எவ்வளவு நேரத்துல மீட் கேட்ச் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க 3 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல 3 மினிட்ஸ்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அதை செகண்ட்ஸ்க்கு மாத்தி எழுதிக்கோங்க 3 மினிட்ஸ்னா எவ்வளவு செகண்ட் 180 செகண்ட் 1 மினிட்ங்கிறது 60 செகண்ட்ஸ் அப்ப 3 மினிட்ஸ்ங்கிறது 180 செகண்ட்ஸ் இவ்வளவுதாங்க இது ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும் அதே ஃபார்மெட்ல தான் எழுதியிருக்கேன் யூனிட் மட்டும் உள்ள எழுதும் போது கவனமா எழுதணும் பாருங்க இப்ப கேன்சல் பண்ணும்போது ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும் அடுத்தது 5 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இங்க எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸ் வருமா ஆக்சுவலா இந்த 18 இருக்கா இந்த 18 வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறனால இதை தூக்கி எங்க எழுதிக்கலாம் இதுல எழுதிப்போமா கீழே இருக்கிற 18 எடுத்து நம்ம மேல எழுதிப்போம் அப்ப இந்த 18 இந்த 18 கேன்சல் ஆயிடும் ஸோ இங்க 1 ஆயிடும் ஃபைனலா எப்படி இருக்குன்னா இங்க 2 ஈக்குவல் டு 10 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு அப்போ மைனஸ் 6 இங்க வந்துச்சுன்னா எக்ஸ்ன்னு ஆயிடும் இந்த 2 அங்க போச்சுன்னா 10 மைனஸ் 2 என்னன்னு ஆயிடும் 8 கிலோமீட்டர் ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு 8 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கிளியரா நெக்ஸ்ட் கீழே பாருங்க thief stole jewelry from a shop at 8:15 p.m. and left on bike at a speed of 60 km per hour. The policemen were informed at 8:30 p.m. if the police want to arrest the thief at 9 p.m. What should be the minimum speed of the police jeep? 2022 CGL கேட்ட கொஸ்டின் ஓகே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத டீகோட் பண்ணலாம் கரெக்டா 8:15க்கு தீஃப் வந்து திருடி இருக்காப்ல சரி அப்ப ஜுவல்லரி ஷாப்ல இருந்து எத்தனை மணிக்கு திருடி இருக்காங்க 8:15க்கு திருடி இருக்காங்க போலீஸ்க்கு எப்போ தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு 8:30க்கு தான் கிடைச்சிருக்கு அப்ப என்ன அர்த்தம் ஒரு 15 நிமிஷம் கேப் இருக்கு இப்ப கரெக்டா 8:30 ஓகேவா நீங்க 8:15க்கு திருடி இருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா 8:30ல இருந்தா இப்ப நான் கால்குலேட் பண்ண போறேன் பாருங்க 8:30 PM ஆமா 8:30 PMக்கு இந்த இடத்துல போலீஸ் இருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த பாயிண்ட் தான் ஜுவல்லரி ஷாப் ஓகே போலீஸ் வந்து ஜுவல்லரி ஷாப் வந்தாச்சு கரெக்டா 8:30 மணி ஓகே இப்போ ஆனா திருட்டு எப்போ நடந்திருக்கு இங்க வந்து தீஃப் இருக்காப்ல திருட்டு எப்போ நடந்துச்சு இது 8:30 மணிக்கு கரெக்டா தீஃப் இங்க இருக்காரு 8:30 மணிக்கு போலீஸ் இங்க இருக்காரு ஓகேவா இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு இது 8:30 PMக்கு அதே தீஃபோட பொசிஷன் ஆனா தீஃப் எப்போ இங்க இருந்து நகை திருடினாரு 8:15க்கே திருடிட்டாரு அப்போ ஒரு 15 நிமிஷம் டிராவல் பண்ணிருப்பாரு தீஃபோட ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க 60 கிலோமீட்டர் பெர் அவர் தீஃபோட ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் பெர் அவர்னு கொடுத்துருக்காங்க போலீஸோட ஸ்பீடு எனக்கு தெரியாது அதான் கேட்டிருக்காங்க ஸோ போலீஸோட ஸ்பீடை நம்ம என்னன்னு வச்சுப்போம் எக்ஸ் கிலோமீட்டர் பெர் அவர்னு வச்சுப்போம் இப்போ 8:15க்கு தீஃப் வந்து இங்க இருந்து திருடினாரு இப்ப 8:30 ஆயிடுச்சு 15 நிமிஷத்துல அவர் எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருப்பாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் போலீஸ்க்கும் தீஃபுக்கும் நல்ல ஒரு ஓடி டிஸ்டன்ஸ் அப்ப திருடிட்டு எவ்வளவு தூரம் ஓடி இருக்காரு ஒரு 15 நிமிஷம் டிராவல் பண்ணிருக்காரு அவரோட ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் அப்ப அரை மணி நேரத்துக்கு அதுல பாதி 30 கிலோமீட்டர் அப்ப கால் மணி நேரத்துக்கு அதுல பாதி 15 கிலோமீட்டர் அப்போ 15 நிமிஷத்துல அவரால் 15 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ண முடிஞ்சிருக்கும் புரியுதா 60 கிலோமீட்டர் பெர் அவர் அர்த்தம் ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் அப்படின்னா 60 நிமிஷத்துக்கு 60 கிலோமீட்டர்னா 15 நிமிஷத்துல 15 கிலோமீட்டர் அப்படி கூட எழுதலாம் தப்பு இல்ல இப்போ போலீஸ்க்கும் தீஃபுக்கும் நடுவில் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல டிராவல் பண்ண போறாங்க இப்ப என்ன கேக்குறாங்கன்னா இந்த போலீஸ் வந்து 9 மணிக்கு திருடனை பிடிச்சிடணுமா இப்ப எத்தனை மணிக்கு போலீஸ்க்கு ஓட ஆரம்பிக்குது 8:30 மணி அப்ப அடுத்த அரை மணி நேரத்துல என்ன பண்ணணும் நம்ம திருடனை பிடிக்கணும் அப்ப அரை மணி நேரத்துல திருடனை பிடிக்கணும்னா போலீஸ் என்ன ஸ்பீட்ல போகணும் அப்ப இந்த இடத்துல டைம் கொடுத்தாச்சு உங்களுக்கு வந்து போலீஸ் வந்து தீஃபை கேட்ச் பண்றதுக்கு கரெக்டா 30 மினிட்ஸ் தான் இருக்கு 30 மினிட்ஸ்ல கேட்ச் பண்ணும் ஓகே பாருங்க எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு அப்ப அந்த டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா டிஸ்டன்ஸ் எவ்வளோ 50 கீழே ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடு எழுதுவோமா ரிலேட்டிவ் ஸ்பீடு பாருங்க போலீஸ்க்கு எக்ஸ் இருக்கு திருடனுக்கு 60 இருக்கு அப்போ கண்டிப்பா எக்ஸ் வந்து 60 விட ஜாஸ்தி தான் இருக்கும் இப்போ நீங்க கீழே டினாமினேட்டர் எழுதும் போது என்ன எழுதிக்கணும் எக்ஸ் மைனஸ் 16 எழுதணும் அப்ப மேல 15 கிலோமீட்டர்ல இருக்கு இந்த எக்ஸ் மைனஸ் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு அப்ப டைம் எதுல தான் எழுதணும் ஹவர்ஸ்ல தான் எழுதணும் நமக்கு போலீஸ் திருடன் எவ்வளவு நேரத்துல பிடிக்கணுமா 9 மணிக்கு பிடிக்கணும் ஹாஃப் அன் ஹவர்ல பிடிக்கணும் அப்ப 30 மினிட்ஸ் இப்ப 30 மினிட்ஸ்னா அதை நீங்க ஹவர்ஸ்க்கு மாத்தும் போது எவ்வளவு ஹாஃப் அன் ஹவர் அதனால 1/2 போட்டுக்கலாம் புரியுதா போலீஸ் வந்து திருடனா அரை மணி நேரத்துல பிடிக்கணும் அப்பதான் 9 மணிக்கு பிடிக்க முடியும் சரியா அப்ப இந்த இடத்துல அரை மணி நேரம்னா 30 நிமிஷம் அதை நான் ஹவர்ஸ்ல எழுதுறதுனால 1/2 ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு கிலோமீட்டர் அண்ட் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கிறதுனால டைம் ஹவர்ஸ்ல தான் எழுதணும் ஓகே முடிஞ்சு இப்போ நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் பாருங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 இங்க வந்ததுன்னா 30 இந்த எக்ஸ் மைனஸ் 60 அங்க போச்சுதுன்னா இப்படி இருக்குமா ஃபைனலா எக்ஸ் ஈக்குவல் டு -60 இங்க வந்துச்சுதுன்னா ஸோ 90 கிலோமீட்டர் பெர் ஹவர் இதுதான் யாரோட ஸ்பீடு நமக்கு போலீஸோட ஸ்பீடு வந்து 90 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கும் கிளியரா புரிஞ்சுதா கான்செப்ட் வந்து சிம்பிளான கான்செப்ட் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க ஒரே மாதிரி தான் இருக்குது நமக்கு கேட்கக்கூடிய டேட்டா தான் மாறி மாறி வருது ஓகே நெக்ஸ்ட்
இதுல பாருங்க, a thief is spotted by a policeman from a distance of 210 meter. When a policeman start the chase, the thief also starts running. If the speed of the thief is 25 km per hour and that of the policeman is 32 km per hour, then how far would the thief have run before he is overtaken? So இது வந்து ஒரு டைப். எப்படின்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற டேட்டாவை நான் எழுதிறேன். சரியா? A thief is spotted by a policeman from a distance of 210 meter. அப்ப இங்க வந்து போலீஸ் இருக்கிறாரு. போலீஸ் வந்து ஒரு தீஃப பாக்குறாரு. சரியா? ஒரு தீஃப பார்த்துட்டாரு. அவன் நிக்கிறத பார்த்துட்டாரு. ஆனா அவன் எப்படி இருக்கான்னா, ஒரு 210 மீட்டர் தள்ளி நிக்கிறான். சரியா? ஒரு போலீஸ் வந்து ஒரு தீஃப பாக்குறாரு. தீஃப் வந்து போலீஸ்ல இருந்து ஒரு 210 மீட்டர் தள்ளி நிக்கிறான். உடனே தீஃப பார்த்த உடனே போலீஸ் என்ன பண்றாரு? தீஃப பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு. சரியா? எப்படி ஓடுறாரு பாருங்க. அப்போ போலீஸ் வந்து தீஃப பிடிக்க ஓடின உடனே தீஃபும் பார்த்துட்டான். போலீஸ் நம்மள பிடிக்க வருதுன்னு சொல்லிட்டு உடனே தீஃபும் ஓட ஆரம்பிச்சிட்டான். சரி, 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இப்படி பார்க்க ஓடுறாரு, இவர் இப்படி பார்க்க ஓடுறாரு. சரியா? 2 பேருக்கும் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. தீஃபோட ஸ்பீடு, தீஃப் என்ன ஸ்பீட்ல ஓடுறாருன்னா 25 கீழே எழுதிக்கலாம். சரியா? 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறாரு. தீஃப் வந்து 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல ஓடுறாரு. அதே மாதிரி போலீஸ் வந்து என்ன ஸ்பீட்ல ஓடுறாராம்? போலீஸ் வந்து 32 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல ஓடுறாரு. சரியா? அப்ப என்ன கேள்வினா இங்க, then how far would the thief have run before he is overtaken? அப்போ இங்க தானே thief இருந்தாரு. அப்போ இந்த பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிட்டாங்க. சரியா? இங்க பாருங்க. 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிட்டே இருக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. சரியா? இந்த பாயிண்ட்ல தான் போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு? தீஃப ஓவர்டேக் பண்ணி புடிச்சிட்டாரு. சரியா? அப்போ இதுல பார்க்கும்போது இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல தான் போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு? தீஃப புடிச்சிருக்காரு. கரெக்டா? நமக்கு ஒரு செகண்ட் இருங்க. கரெக்டா வர மாட்டுது. கோடு கரெக்டா வரல. போலீஸ் வந்து இங்க இருந்து கிளம்பி அப்படியே போய் கரெக்டா இந்த பாயிண்ட்ல தீஃப புடிச்சிட்டாரு. அதே மாதிரி தீஃப் இங்க இருந்து கிளம்பி அதே மாதிரி இங்க வந்து சேர்ந்துட்டாரு. சரியா? சோ அப்போ நமக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? புரியுதா? போலீஸ் தீஃப புடிக்கிறதுக்கு முன்னாடி தீஃப் எவ்வளவு தூரம் கவர் பண்ணிருப்பாருங்கிற இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. தீஃப் எவ்வளவு தூரம் கவர் பண்ணாரு? போலீஸை பார்த்து ஓட ஆரம்பிச்சாருல, அப்போ ஓட ஆரம்பிச்சதுல இருந்து போலீஸ் திருடனை பிடிக்கிற வரைக்கும் மொத்தமா இந்த தீஃப் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணாரு அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. சரி, இப்போ இந்த கேள்விய நீங்க லாஜிக்கா சால்வ் பண்ணீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பீடையும் டைமையும் வச்சு உங்களுக்கு இது எவ்வளவு டிஸ்டன்ஸுங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த மெத்தட் ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ரேஷியோ மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு சிம்பிளா நம்ம ஆன்சர் எடுக்கலாம். சரியா? அது என்ன ரேஷியோ மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா சொல்லித்தரேன் பாருங்க. ஆக்சுவலா நம்ம ஒரு கான்செப்ட் ஒன்று படிச்சிருப்போம். when when டைம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது, சரியா? when டைம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது நம்ம எப்படி படிச்சிருப்போம்? ஸ்பீடு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். புரியுதா? டைம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இருக்கும்? டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அதாவது என்னன்னா, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனா டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்பீடு டிக்ரீஸ் ஆனா டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இதுதான் நமக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரியா? இதுதான் நமக்கு வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நீங்க வந்து டைம் கான்ஸ்டன்டா இருக்கணும் அதுக்கு. அதாவது இது நம்ம எப்படி எப்படி புரிஞ்சுக்கலாம்னு இது ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். ஓகேவா? டைம் கான்ஸ்டன்ட் தான். பாருங்க 2 ஹவர்ஸ்ங்கிறத டைம் வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன். அந்த டைம் மாற போறதே இல்லை. இப்போ நான் ஸ்பீடை மாத்தி மாத்தி போடுறேன். ஒருவேளை நான் 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு தூரம் போயிருப்பேன்? எவ்வளவு டிஸ்டன்ஸ் என்னால டிராவல் பண்ண முடியும்? 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறேன். டைம் 2 ஹவர்ஸ் தான். அப்ப என்னால எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்க முடியும்? 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்க முடியும். இதே இது ஸ்பீடு வந்து நான் 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிருந்தேன்னா எவ்வளவு தூரம் தான் டிராவல் பண்ண முடியும்? 10 கிலோமீட்டர்ஸ் தான் டிராவல் பண்ண முடியும். இதே இது ஸ்பீடு வந்து நான் ஒரு 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிருந்தேன்னா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்க முடியும்? கண்டிப்பா என்னால 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்க முடியும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? பாருங்க, டைம் வந்து மாறவே இல்லை. 2 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஆனா நான் ஸ்பீடை 10ன்னு வைக்கும்போது 20. அப்ப அடுத்து என்ன பண்ண? ஸ்பீடை குறைச்சனா 10ல இருந்து 5 குறைச்சா அப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் 20ல இருந்து என்ன ஆயிடுச்சு? 10ன்னு குறைஞ்சிருச்சு. அடுத்து பாருங்க, ஸ்பீடை 5ல இருந்து 15 ஏத்துனா அப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? 10ல இருந்து 13 ஏறிடுச்சு. அப்போ நீங்க டைமை வந்து கான்ஸ்டன்டா வைக்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு குறையுதுன்னா ஸ்பீடு குறையுதுன்னா டிஸ்டன்ஸ் குறையும், ஸ்பீடு கூடுச்சுன்னா டிஸ்டன்ஸ் குறையும். இதுக்கான ரிலேஷன் தான் என்னது? இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்றது. சரியா? அப்போ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, ஆக்சுவலா பாருங்க, இந்த இடத்துல
இந்த போலீஸ் இருக்கிறாருல, போலீஸ் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கேட்சிங் பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து டி தான். அப்ப அதே டைம் தான் தீஃப் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கேட்சிங் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு எடுத்துப்பாரு. ஸோ அப்ப இந்த இடத்துல இந்த டோட்டலா ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பெருசா ப்ளூ கலர்ல போட்டிருக்கல, இது மொத்தமா போலீஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இந்த சின்னதா இருக்கக்கூடிய ப்ளூ வந்து தீஃப் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். ஆனா போலீஸ் இவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கும் தீஃப் இந்த சின்ன டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவல் டைம் தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு ரெண்டு பேருக்கும் சேம் டைம் ஆகுதுன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் அவங்களோட ஸ்பீடுக்கு ப்ரப்போர்ஷனா இருக்கும். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் அவங்களோட ஸ்பீடுக்கு ப்ரப்போர்ஷனா இருக்கும். ஏன்னா டைம் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ போலீஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸும் இந்த தீஃப் கவர் பண்ண டிஸ்டன்ஸும் அவங்க ரெண்டு பேரோட ஸ்பீடுக்கு டைரக்ட் ப்ரப்போர்ஷன். அப்ப இவங்க ரெண்டு பேரோட ஸ்பீடு எப்படி இருக்கு பாருங்க, 32-25 இருக்கா, 32-25 இருக்குன்னா கண்டிப்பா போலீஸோட ஸ்பீடு 32 இருக்கா, அப்ப கண்டிப்பா போலீஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 32 யூனிட்ஸ்ன்னு இருந்ததுன்னா தீஃப் கவர் பண்ண டிஸ்டன்ஸ், தீஃபோட ஸ்பீடு எவ்வளோ 25, அப்ப தீஃபோட அந்த தீஃப் கவர் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கும், 25 யூனிட்ஸ் இருக்கும். புரியுதா? போலீஸ் கவர் பண்ண இந்த மொத்த டிஸ்டன்ஸையும் நீங்க 32 யூனிட்ஸ்னு வச்சீங்கன்னா தீஃப் கவர் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், 25 யூனிட்ஸ் இருக்கும். அப்போ இதுக்கப்புறம் எப்படி நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பாருங்க, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த கேட்சிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ, 32 யூனிட். அதுல இந்த போர்ஷன் மட்டும் எவ்வளோ, 25 யூனிட். புரியுதா? இந்த இந்த போர்ஷன் மட்டும் நமக்கு 25 யூனிட். அப்போ இந்த போர்ஷன் எவ்வளோ இருக்கும், இந்த போர்ஷன் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கும், இந்த போர்ஷன் பாருங்க, இது மொத்தமா 32 யூனிட். அதுல இந்த பார்ட் மட்டும் 25 யூனிட். அப்ப கண்டிப்பா இந்த போர்ஷன் எவ்வளவு யூனிட்டா தான் இருக்கும், 7 யூனிட்டா தான் இருக்கும். இந்த 7 யூனிட் தான் நமக்கு இங்க எவ்வளவு மீட்டர்ஸ்னு இருக்கு, 210 மீட்டர்ஸ்னு இருக்கு. அப்ப அடுத்து எப்படி எழுதிக்கணும், 7 யூனிட்ஸோட வேல்யூ தான் எனக்கு 210 மீட்டர். இவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, டோட்டலா தீஃப் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, தீஃப் டிராவல் பண்ணது இந்த இருக்கு, அது எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு, 25 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 7 யூனிட்ஸ் தான் 210ன்னா 25 யூனிட்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கிளியரா புரியுதா? ஸோ கான்செப்ட் இப்படிதான் ஒர்க் ஆகும். இந்த கொஸ்டின் நீங்க இப்படி பண்ணாதான் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்க டைம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு போனீங்கன்னா ரொம்ப லென்த்தா போகும். அது தேவையில்ல. இதுவே நமக்கு கான்செப்ட் தான். இது ஷார்ட் ட்ரிக் எல்லாம் கிடையாது. இது கான்செப்ட். ஓகேவா? என்ன கான்செப்ட்னா டைம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கு அப்படிங்கிறது. புரியுதுல? அப்போ இந்த பெரிய டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு போலீஸ் எடுத்துக்கக்கூடிய டைமும் இந்த சின்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு தீஃப் எடுத்துக்கக்கூடிய டைமும் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால இந்த பெரிய டிஸ்டன்ஸும் இந்த சின்ன டிஸ்டன்ஸும் அவங்க ரெண்டு பேரோட ஸ்பீடுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கும். அப்ப ஸ்பீட் ரேஷியோ எப்படி இருக்கு, 32:25 இருக்கு. அப்ப கண்டிப்பா டிஸ்டன்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கும், 32:25 இருக்கும். அப்ப போலீஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 32 யூனிட்ஸ் இருந்ததுன்னா அந்த தீஃப் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 25 யூனிட்ஸ் தான் இருக்கும். அப்ப இது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 35, இந்த தீஃப் கவர் பண்ண இந்த போர்ஷன் மட்டும் 25னா இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்து 35 - 25 7 யூனிட்ஸ் இருக்கும். அந்த 7 யூனிட்ஸ் தான் நமக்கு இங்க 210 மீட்டர்ஸா இருக்கு. அப்ப 7 யூனிட்ஸ் தான் 210 மீட்டர்னா எனக்கு அந்த தீஃப் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டதுனால 25 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்க போறோம். பாருங்க, அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளவு வரும், 30. அப்போ 1 யூனிட் 30னா 25 யூனிட்ஸ்னா 25 into 30. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் எவ்வளவு வரும், 750 மீட்டர்ஸ் தான் கொஸ்டின்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி 750 மீட்டர்ஸ் ஆன்சரா கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, போலீஸ்மேன் நோட்டீஸ்ட் a thief from 300 meter. The thief started running and the policeman was chasing him. The thief and policeman ran at a speed of 8 km per hour and 9 km per hour. What was the distance between them after 3 minutes? Okay, இதுவும் ஒரு முக்கியமான மாடல். CGL 2023ல கேட்ட கொஸ்டின். சரி, கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் டீ கோட் பண்ண பார்ப்போம். அதை வந்து போலீஸ், ஓகேவா, அடுத்தது இங்க தீஃப். என்ன சொல்லியிருக்காங்க, போலீஸ் வந்து நோட்டீஸ் பண்றாரு, தீஃப் வந்து அவர்கிட்ட இருந்து 300 மீட்டர் தள்ளி இருக்காருன்னு சொல்றாங்க. போலீஸ்க்கும் தீஃபுக்கும் நடுவில் ஒரு 300 மீட்டர் கேப் இருக்கு. இப்போ இந்த டைம்ல போலீஸ் வந்து தீஃபை நோட்டீஸ் பண்ணிட்டாரு. நோட்டீஸ் பண்ண உடனே என்ன பண்றாரு, திருடனை பிடிக்க ஓடுறாரு. சரி, அப்ப ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன் டிராவல் பண்ண போறாங்க. இதுல தீஃபோட ஸ்பீடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8 கிலோமீட்டர் பெர் அவர் அண்ட் போலீஸோட ஸ்பீடு வந்து 9 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகேவா? அப்போ ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, வாட் வாஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் ஆஃப்டர் 3 minutes. அப்போ இப்போ என்ன நடக்கும்னா, போலீஸ் தீஃபை விட வேகமா ஓடுறதுனால போலீஸ் தீஃபை துரத்திட்டு போறாரு. ரெண்டு பேரும் ஓடுறாங்க. நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரி, நேரம் ஆக ஆக இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணிடுவாங்க. அப்ப அதுதான் கேட்சிங் டைம். ஏன்னா இவர் வேகமா ஓடுறாரு, இவர் கம்மியா ஓடுறாரு. அப்போ தீஃப் ஓடிட்டே இருக்காரு, பின்னாடியே போலீஸ் வந்துட்டே இருக்கு. போலீஸ் வேகமா வர்றதுனால இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த 300 மீட்டர் கேப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஆக ஆக குறைஞ்சு அப்படியே 0 ஆயிடும். 0 ஆன டைம்ல தான் என்ன பண்ணிட்டாரு, போலீஸ் தீஃபை புடிச்சிட்டாருன்னு அர்த்தம்.
கிளியரா புரிஞ்சுதுல்ல? அப்ப அதே மாரி இங்க என்னன்னா, எவ்வளவு நேரத்துல புடிச்சிருவாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கல. 3 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு இவங்க 2 பேருக்கும் நடுவுல கேப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு 2 பேரும் ஓட ஆரம்பிக்கும்போது இடையில கேப் 300 மீட்டர் இருந்ததா? அப்போ ஆஃப்டர் 3 மினிட்ஸ் இவங்க 2 பேருக்கும் நடுவுல எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறோம். சரி, ஓகே. எவ்வளோ கேப் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இந்த 3 நிமிஷத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ கவர் பண்ணுவாங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். 3 நிமிஷத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ கவர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா, அதுதான் நமக்கு இவங்க 2 பேருக்கும் நடுவுல 300 மீட்டர் இருக்கா? அப்ப இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ குறைய போகுதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா 3 நிமிஷத்துல போலீஸ் திருடன புடிச்சிருக்க மாட்டாரு. ஆனா என்ன ஆயிருக்கும், இந்த 3 நிமிஷத்துல இந்த இடையில இருக்கக்கூடிய 300 மீட்டர்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எவ்வளவு குறைஞ்சிருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்க போறோம்ன்னு பாருங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன் டைம். ஓகேவா? இப்ப இங்க நம்ம ஸ்பீடுன்னு எழுதும்போது 2 பேர் இருக்கிறாங்களா? அப்ப 2 பேருக்கும் ரிலேட்டிவ் ஸ்பீட பார்க்கணும். இவர் 9 கிலோமீட்டர் பெர் ஹவர், 8 கிலோமீட்டர் பெர் ஹவர் 2 பேரும் சேம் டைரக்ஷன்ங்கிறதுனால டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. நமக்கு பாருங்க இங்க டிஸ்டன்ஸ் எல்லாமே மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா டிஸ்டன்ஸ் மீட்டர்ஸ்ல தான் கிடைக்கணுங்கிறதுனால, இந்த 1ங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கிறத நான் இன்டூ 5/18 போட்டு என்ன பண்ணிக்கிறேன்? மீட்டர் பெர் செகண்டா மாத்திக்கிறேன். புரியுதா? ஏன்னா எனக்கு ஆப்ஷன்லாம் பாருங்க மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. இவங்க குடுத்த இந்த டிஸ்டன்ஸும் மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. அப்போ ஸ்பீடு மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கணும். நான் 2க்கும் டிஃபரன்ஸ் ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்க்கும்போது எனக்கு 1 கிடைக்கும். ஆனா 1 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அத மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்காக 5/18 போட்டிருக்கேன். ஓகே. இன்டூ இப்ப அடுத்த டைம். எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 3 நிமிஷமா? அப்ப 3 நிமிஷங்கிறது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்கு. ஸ்பீடு வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா டைம் எதுல இருக்கணும்? செகண்ட்ஸ்ல இருக்கணும். அப்ப 3 மினிட்ஸ்னா நமக்கு எவ்வளோ? 180 செகண்ட்ஸ். அப்ப 180 செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும் 2 பேருக்கும் நடுவுல அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றோம். இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணும்போது பாருங்க 18ஆல கேன்சல் பண்ணும்போது 10. ஸோ 5 இன்டூ 10 எவ்வளோ? 50 மீட்டர்ஸ். அப்போ 2 பேருக்கும் நடுவுல 300 மீட்டர் இருந்தது. அப்ப இந்த 3 நிமிஷத்துல மட்டும் 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப் எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? 50 மீட்டர் குறைஞ்சிருக்கும். அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்க? எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்த 50ங்கிறது எவ்வளோ லெஸ் ஆச்சு. அப்ப 300ல 50 குறைஞ்சு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப் எவ்வளவு ஆயிடும்? 250 மீட்டர்ன்னு ஆயிடும். கொஸ்டின் புரிஞ்சுதா? 3 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் நமக்கு 250 நிமிஷம்னு ஆயிடும். தெளிவா புரிஞ்சுதுல? சோ இந்த கொஸ்டின் இப்படித்தான் ஒர்க் ஆகும். சோ சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட். கீழ பாருங்க. thief steals an item and escapes running at a speed of 15 km per hour. A policeman arrives at a spot of the crime after 4 minutes and immediately start chasing the thief. 16 minutes after the policeman started to chase the thief, there is a still gap of 200 meter between the two. At what distance from the spot of the crime will the policeman catch the thief and what is the speed of the policeman? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. நான் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதுறேன். ஒரு தீஃப் வந்து என்ன பண்றாரு? ஏதோ ஒரு ஐட்டம் ஸ்டீல் பண்ணிட்டாரு. ஆனா எஸ்கேப் ஆயிட்டாரு. என்ன ஸ்பீட்ல போறாரு? 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போறாரு. 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் அங்க வராங்க. அப்போ 4 மினிட்ஸ் என்ன ஆயிருப்பாங்க? இந்த தீஃப் வந்து ஓடி இருப்பாங்களா பாருங்க. இப்ப இதுதான் திருட்டு நடந்த இடம். சரியா? இப்ப இந்த திருட்டு நடந்த இடத்துல இருந்து தீஃப் கொஞ்சம் தூரம் ஓடிட்டாரு. இப்ப தீஃப் இங்க இருக்காரு. 4 நிமிஷம் கழிச்சு போலீஸ் இங்க வராங்க. அப்ப 4 நிமிஷத்துக்கு முன்னாடியே தீஃப் இங்க திருடிட்டாரு. அப்ப 4 நிமிஷம் அவர் ஆல்ரெடி டிராவல் பண்ணியிருப்பாரு. தீஃபோட ஸ்பீட் எவ்வளோ? 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? அப்போ ஆக்சுவலா இந்த திருட்டு நடந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கு தீஃப் வந்து 4 நிமிஷம் ஓடி இருக்காரு. ஏன்னா 4 நிமிஷம் கழிச்சு தான் போலீஸ் வராங்க. அப்போ போலீஸ் கரெக்டா இங்க வரும்போது தீஃப் என்ன பண்ணிருப்பாருன்னா இங்க இருந்து 4 நிமிஷம் டிராவல் பண்ணி இருந்திருப்பாரு. அப்போ 4 நிமிஷத்துல தீஃப் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்டன்ஸை முத கண்டுபிடிக்கணும். 4 மினிட்ஸ்ல தீஃப் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? தீஃபோட ஸ்பீட் எவ்வளோ? 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். எவ்வளோ டைம்? 4 மினிட்ஸ். அப்போ நீங்க இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணிக்கணும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமா? பாருங்க, நமக்கு மீட்டர்ஸ்ல தான் வரும். ஸ்பீட் இங்க எவ்வளோ இருக்கு? 15. அப்போ அது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அதை மீட்டர் பெர் செகண்டா மாத்துறதுக்கு இன்டூ 5/18 போட்டா மீட்டர் பெர் செகண்டா மாறிடும். அடுத்த இன்டூ டைம். 4 மினிட்ஸ்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 4 மினிட்ஸ்னா 4 இன்டூ 60. எதுக்காக? ஏன்னா நீங்க வந்து ஸ்பீடா மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தினீங்க. அப்ப டைம செகண்ட்ஸ்ல எழுதினா தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ஸ்ல கிடைக்கும். அதனால 4 மினிட்ஸ்ங்கிறத 4 இன்டூ 16 போடும்போது நமக்கு அது என்னவா மாறிடுது? செகண்ட்ஸா மாறிடுது. ஓகே, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க எப்படி கேன்சல் பண்றது? இந்த இடத்துல நீங்க வந்து 6 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 6 ஆர் 8ஆ? 3 6 ஆர் 8. இந்த இடத்துல 10 6 ஆர் 60. அடுத்த 3 டேபிள்ல இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ் வரும். வேற ஏதாவது கேன்சல் பண்ண வழி இருக்கா? வேற எதுவும் வழி இல்ல. அப்ப பாருங்க ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 5 5s ஆர் 25. 25 இன்டூ 4 வந்து 100. 100 இன்டூ
10 வந்து எவ்வளோ 1000. ஓகேவா? ஸோ 1000 மீட்டர்ஸ்ன்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலா 1000 மீட்டர்ஸ்ன்னு எழுதினாலும் சரிதான், அல்லது 1 கிலோமீட்டர்னு எழுதினாலும் சரிதான். கிளியரா புரியுதா? ஸோ 4 நிமிஷத்துல அவர் எவ்வளவு தூரம் டிராவல் பண்றாரு? 1000 மீட்டர். அப்ப 1000 மீட்டருங்கிறது நமக்கு எவ்வளோ? 1 கிலோமீட்டர். சரியா? ஓகே. இப்ப போலீஸ்க்கும் தீஃப்க்கும் நடுவுல 1 கிலோமீட்டர் இருக்கு. இப்ப இதுல என்னன்னா நமக்கு போலீஸோட ஸ்பீடு தெரியாது. அதான் அவங்க கேட்டிருக்காங்க. போலீஸோட ஸ்பீட வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்னு வச்சுக்கோங்க. இப்ப போலீஸ் வந்து திருடன சேஸ் பண்ண போறாரு. சரி, ஓகே. இதுல எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா இருக்கு. 16 மினிட்ஸ் ஆஃப்டர் த போலீஸ்மேன் ஸ்டார்ட்டட் டு சேஸ் தி தீஃப். அப்ப போலீஸ் வந்து இந்த தீஃப சேஸ் பண்ண ஆரம்பிச்சு 16 நிமிஷத்துக்கு அப்புறமும் அவங்க 2 பேருக்கு நடுவுல 200 மீட்டர் கேப் இருக்கு. நான் என்ன சொன்னேன்? ஸ்டார்ட் பண்ணும்போது போலீஸ்க்கும் தீஃப்க்கும் நடுவுல 1 கிலோமீட்டர் கேப் இருக்கு. அப்ப நேரம் ஆக ஆக என்ன ஆகும்? இந்த கேப் குறைஞ்சுக்கிட்டே வரும். 16 நிமிஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப் எவ்வளோன்னு ஆயிடுச்சாம்? 200 மீட்டர்ன்னு சொல்லி ஆயிடுச்சாம். 200 மீட்டர்ன்னு ஆகுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகுது? 16 மினிட்ஸ் ஆகுது. ஓகேவா? அப்ப நமக்கு இதுல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி? அதாவது எவ்வளவு தூரத்து அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்பாட் ஆஃப் த கிரைம் வில் த போலீஸ்மேன் கேட்ச் அப் த தீஃப். அந்த ஸ்பாட், அந்த கிரைம் நடந்த ஸ்பாட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல போலீஸ் வந்து அந்த தீஃபை கேட்ச் பண்ணியிருப்பாரு. அதே நேரத்துல போலீஸோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிற 2 கேள்வி இங்க கேட்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2 கேள்வியை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே தான் நமக்கு கீ பாயிண்ட் இருக்க போகுது. என்னது? 16 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்கு நடுவில் எவ்வளவு கேப் இருக்கு? 200 மீட்டர் கேப் இருக்கு. அப்ப நான் போன கொஸ்டின்ல என்ன சொன்னேன்? எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு குறையுதுன்னு சொல்லி பாருங்க. ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க எவ்வளவு மீட்டர் கேப் இருந்தது? இது 1 கிலோமீட்டர்னு எழுதியிருக்கேனா? வேணா இதை வேணா 1 கிலோமீட்டர் பக்கத்துல எழுதிக்கிறேன், 1000 மீட்டர்னு சொல்லிட்டு. 1 கிலோமீட்டர் அல்லது 1000 மீட்டர் எப்படி வச்சுக்கிட்டாலும் சரிதான். பாருங்க, அப்ப ஸ்டார்டிங்ல 2 பேருக்கும் நடுவுல 1000 மீட்டர் கேப் இருந்தது. 16 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்கு நடுவுல 200 மீட்டர் கேப் இருக்குன்னா, இந்த 16 நிமிஷத்துல 2 பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 800 மீட்டர் குறைஞ்சிருக்கு. போன கொஸ்டின்ல பாருங்களேன், எவ்வளோ டிஸ்டன்ஸ் 2 பேருக்கும் நடுவுல குறையுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 பேருக்குள்ள ரிலேட்டிவ் ஸ்பீடு இன்டூ எவ்வளோ நேரம் அவங்க வந்து டிராவல் பண்ணியிருந்தாங்க. 3 நிமிஷத்துல எவ்வளோ நேரம்னு சொல்லி கேட்டா, இந்த இடத்துல 3 நிமிஷத்துல 2 பேருக்கு இருக்கிற ரிலேட்டிவ் ஸ்பீடை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அவங்க 2 பேருக்கு நடுவுல எவ்வளோ டிஸ்டன்ஸ் குறையுதுன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு? இப்போ 16 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப் 200 தான் இருக்குன்னா எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 800 மீட்டர் குறைஞ்சிருக்கு. சரியா? அப்ப 800ங்கிறது டிஸ்டன்ஸ். இந்த 800 மீட்டர் குறைஞ்சிருச்சா? அப்ப நம்ம இந்த 800ங்கிற டிஸ்டன்ஸ் எப்படி எழுதுவோம்? ஸ்பீட் இன்டூ டைம்னு போடாம, அப்ப ஸ்பீடுன்னு பார்க்கும்போது போலீஸ், திருடன். இவங்க 2 பேருக்கும் ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்க்கும்போது பாருங்க, இங்க எக்ஸ் இருக்கு, இங்க 15 இருக்கு. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடு எவ்வளோ? எக்ஸ் மைனஸ் 15. ஆக்சுவலா 800 மீட்டர்ல இருக்கிறதுனால இதை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்ட் எழுதணுங்கிறதுக்காக இன்டூ 5/18 போட்டிருக்கேன். அடுத்து இன்டூ டைம். எவ்வளவு நேரத்துலன்னு சொன்னாங்க? 16 நிமிஷத்துல. 16 நிமிஷத்துல தான் 800 மீட்டர் குறைஞ்சிருக்கு இல்லையா? அப்ப 16 நிமிஷங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? 16 இன்டூ 60 போடும்போது அது செகண்டா மாறிடும். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு டைரக்டா இங்க போலீஸோட ஸ்பீடு கிடைச்சிடும். பாருங்க எப்படி சால்வ் பண்றேன்ட்டு. முதல்ல என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி 6 டேபிள்னா இங்க 3 டைம்ஸ், இங்க 10 டைம்ஸா. அடுத்த 3ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க 3ஆல கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து வேற எங்க பண்ணலாம்? 16ஆல இங்க கேன்சல் பண்ணும்போது பாருங்க 50 டைம்ஸ் வரும். அடுத்து இந்த 0க்கு இந்த 0வை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 5க்கு இந்த 5வை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலா டினாமினேட்டர்ல ஒரு 3 இருக்கு. அந்த 3 இங்க வந்துருமா? எப்படி இருக்கு? 3 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 15 இருக்கும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 18 கிலோமீட்டர் பெர் அவர். இப்போ அதான் என்னது? போலீஸோட ஸ்பீட் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? போலீஸோட ஸ்பீட் எவ்வளோ? 18 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. போலீஸோட ஸ்பீட் 18 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ ஒரு ஆப்ஷன்ல தான் எனக்கு 18 இருக்கு. அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான். நீங்க இன்னொரு டேட்டா கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன்ல தான் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 18 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கு. அதனால நீங்க அதை ஆன்சரா போட்டுடலாம். சரி, ஒருவேளை 2 ஆப்ஷன்ல 18 இருந்ததுன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். ஆக்சுவலா பாருங்க, அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க சேஸ் பண்ணி. அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறாங்க? போலீஸ் தீஃபை கேட்ச் பண்ணிடுறாங்க. அப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ளது மொத்தமா போலீஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ளது மொத்தமா தீஃப் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இந்த 2 டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு 2 பேருக்கும் சேம் டைம் தான் ஆயிருக்கும். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்னது? டைம் கான்ஸ்டன்டா இருக்குன்னா இந்த 2 பேரும் கவர் பண்ண அந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2 பேரோட ஸ்பீட் ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும். 2 பேரோட ஸ்பீடு என்ன ரேஷியோல இருக்கு பாருங்க. இவரோட ஸ்பீடு எவ்வளவு இருக்கு? 18 இருக்கு. இவரோட ஸ்பீடு வந்து 15 இருக்கு. அப்ப 18, 15. அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 18 யூனிட்டா இருந்ததுன்னா இந்த சின்ன டிஸ்டன்ஸ் வந்து 15 யூனிட் இருக்கும். நீங்க வந்து 18, 15 சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சு சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். ஓகே, அப்ப 18, 15 ரேஷியோ பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு வரும்? இது 2 என்ன டேபிள்ல கேன்சல் ஆகும்? 18:15 இருக்கு 2 பேரோட ஸ்பீடும்.
அப்போ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 6:5 வருமா? அப்போ போலீஸோட ஸ்பீடும் தீஃபோட ஸ்பீடும் 6:5ங்கிற ரேஷியோல இருந்ததுன்னா போலீஸ் கவர் பண்ண மொத்த டிஸ்டன்ஸ் நம்ம 6 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த தீஃப் கவர் பண்ண மொத்த டிஸ்டன்ஸ் நம்ம 5 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். புரியுதா? இது 6 யூனிட்ஸ், இது 5 யூனிட்ஸ். இப்ப பாருங்க, எனக்கு மொத்தமா என்ன கேக்குறாங்க அவங்க கேள்வி? இங்க பாருங்க எப்படி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்பாட் ஆஃப் த கிரைம். அப்படின்னா ஸ்பாட் ஆஃப் த கிரைம்னா இந்த ஸ்பாட்ல இருந்து, இந்த ஸ்பாட் ஆஃப் த கிரைம்ல இருந்து அந்த திருடனை பிடிக்கிற வரைக்கும் மொத்தம் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல திருடனை பிடிச்சாங்க அந்த கிரைம் நடந்த ஸ்பாட்ல இருந்து அப்படின்னா, எனக்கு இதுல என்ன வேணும்? இந்த போலீஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வேணும். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இது மாதிரி பார்த்திருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்க? தீஃப் எவ்வளவு தூரம் கவர் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மொத்தமா போலீஸ் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் தான் கிரைம் நடந்த ஸ்பாட்ல இருந்து அவங்கள பிடிச்ச இடம் வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு. ஓகே, அதை கண்டுபிடிக்கிறது பாருங்க. இந்த மொத்த டிஸ்டன்ஸும் 6 யூனிட் இருக்கு. இந்த போர்ஷன் மட்டும் 5 யூனிட் இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான் எவ்வளவு யூனிட் இருக்கும்? 1 யூனிட் இருக்கும். இந்த 1 யூனிட் தான் இங்க எனக்கு எவ்வளவா இருக்கு? 1 கிலோமீட்டரா இருக்கு. ஸோ 1 யூனிட் தான் எனக்கு 1 கிலோமீட்டர்னா எனக்கு தேவை கிரைம் ஸ்பாட்ல இருந்து பிடிச்ச வரைக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ். அது எவ்வளவு யூனிட்னு வச்சிருக்கோம்? 6 யூனிட்ஸ். அப்ப 6 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கும்போது ஆன்சர் என்னவா இருக்கும்? 6 கிலோமீட்டர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 6 கிலோமீட்டர். கரெக்டா மேட்ச் ஆகுதா? 6 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடு. ஸோ சிம்பிளான சூப்பரான ஒரு கொஸ்டின். சிஜிஎல் 2023ல இவ்வளவு லென்த்தியான கொஸ்டினும் கேட்க தான் செய்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுல நான் பெருசா கால்குலேஷன் எதுவுமே பண்ணல. ஆனா கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சது. 2 கான்செப்ட் இதுக்குள்ள அப்ளிகபிள் ஆகுது. இப்ப 2மே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை உங்களால அப்ரோச் பண்ண முடியும். ஸோ முக்கியமான கான்செப்ட் இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்க ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே ரிலேட்டிவ் ஸ்பீட்ல இருக்கக்கூடிய இன்னும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இனி வரக்கூடிய கிளாஸ்ல ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.